கையெடு. நீ என்ன பண்றங்க? ஏய் கைய விடு மல்லி. இங்க என்ன பண்ற? என்ன பண்றேனா? குளிக்கணும்ல. கழட்டு. விடு விடு மாமா. விடுங்கற. மாமா மல்லி விடு. கேளு மாமா. விடு மல்லி. சொல்றது கேளு மாமா. விடுங்கறல்ல. முதல்ல கையெடு. சொல்றது கேளு. ஏய் விடு மல்லி. வா மாமா. ஏய் மல்லி விடு. மாமா விடுங்கறல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏதோ சத்தம் கேக்குதுல்ல? தெரியல. என்ன சத்த? பாத்ரூம்ல யார் இருக்கா? எனக்கு மல்லியோட வாய்ஸ் தான் கேட்டுச்சு. ஐஷு, சின்ன தம்பி எங்க? அவர்தான் குளிக்க போறேன்னு சோப்பு டவல்லாம் எடுத்துட்டு கிளம்பி வந்தாரு. விடு மாமா. மாமா விடுன்னு சொல்றேன்ல. ஏய் விடு விடு. வேண்டாம் விடு மாமா. மல்லி விடு. ஏன் பொண்ணி உள்ள மாப்பிள்ள வாய்ஸ் கேக்குது, ஆனா மல்லியோட வாய்ஸும் கேக்குதுல்ல? உனக்கு கேக்குதா? எல்லாரும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நீ போய் கதவு திறக்கலாம். ஏய் உள்ள என்ன பண்றீங்க? வெளியே வாங்க. சொல்றது கேக்கல? யாரு பாத்ரூம்ல? இப்ப வெளியே வர போறீங்களா இல்லையா? என்ன மாப்பிள்ள இது? அசிங்கமா இல்ல? காலங்காத்தால அதுவும் பாத்ரூம்குள்ள. கன்றாவி. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைங்க. நான் பாத்ரூம்குள்ள போகும்போது இவ உள்ள இருந்தா. ஏய், உனக்குன்னு ஒரு ரூம்ல தனியா பாத்ரூம் இருக்குல்ல? இங்க உனக்கு என்னடி வேலை? எனக்கு என்ன வேலைன்னா? சும்மா இருந்தவள சிக்னல் காட்டி புருஷன்காரன் கூப்பிட்டா பொண்டாட்டி போக மாட்டாளா? அவரு வர சொன்னாரே, நான் வந்தேன். ஐயோ பொய்யுங்க. இவ டிராமா பண்றா. யார் இவளை நம்பாதீங்க. மாமா நீ ஏன் பயப்படுற? ஆசைப்பட்ட கூப்பிட்ட. யார கூப்பிட்ட? பொண்டாட்டிய தானே கூப்பிட்ட. அது என்ன பெரிய கொலை குத்தமா என்ன? நீ எதுக்கு உங்க முன்னால தலை குனிஞ்சு நிக்கிற? கெத்தா தலை நிமிர்ந்து நெல்லு மாமா. ஏய் உனக்கு ரைட்ஸ் இருந்தா இந்த வீட்டுக்குள்ள எங்க வேணா என்ன வேணா பண்ணுவியா? அதுக்குதான் என் மாமனை என் கூட வீட்டுக்கு அனுப்பிடுங்கன்னு போலீஸோட வந்தேன். என் கூட அனுப்பாம இறுக்கமா புடிச்சு வச்சுக்கிட்டது யாரு? நீங்க தானே. அதுக்காக பாத்ரூம்குள்ளயா? பின்ன நைட்டு மாமா என் ரூம்ல வந்து படுத்து தூங்கணும்னு கூப்பிட்டேன். அதெல்லாம் முடியாதுன்னு பெரியம்மாவும் தோ இவங்களும் வந்து பஞ்சாயத்து பண்ணாங்க. பாவம் மனுஷன் ஹால்ல போய் படுத்துக்கிட்டாரு. மாமனுக்கு பொறுமை எல்லாம் மீறி போயிடுச்சு. அதனாலதான் காலையில கஞ்சாட காட்டி வான்னு கூப்பிட்டாரு. நல்ல கதை சொல்ற மல்லி, ரொம்ப நல்ல கதை. அது சரி, அவர் கூப்பிட்டாரு, நீயும் போன. அப்புறம் எதுக்குமா கத்துன? அது நீங்க தானே சொன்னீங்க, அது அவங்கவுங்க விருப்பம் சம்பந்தப்பட்டதுன்னு. கூப்பிட்ட மாமாவுக்கு விருப்பம், எனக்கு விருப்பம் இல்ல. எதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு இல்லையா? ஓவரா போனா அதனாலதான் கத்துனேன். இல்லங்க, இப்ப சொல்றது எல்லாமே போய். யாரும் தயவு செஞ்சு நம்பாதீங்க. சின்ன தம்பி, நடந்ததை நாங்க அத்தனை பேரும் பார்த்துட்டோம். அவளும் ஒத்துக்கிட்டா. இனிமே நீ என்ன சொன்னாலும் நாங்க நம்ப மாட்டோம். ஏண்டா உனக்கும் என் பொண்ணுக்கும் நல்ல நாள் பார்த்து சாந்தி முகூர்த்தம் பிக்ஸ் பண்ணா அன்னைக்கு கூட உன் மாமன் பொண்ணு மேல இருந்த மோகத்துல, அவன் மேல இருந்த ஆசையில அவ வீட்டுக்கு ஓடி போயிட்டேன். அன்னைக்கே எனக்கு லைட்டா டவுட் வந்ததுடா, உங்க ரெண்டு பேருக்கு இடையில ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குமோன்னு. ஏண்டா நீ பெரிய கில்லாடிடா. எங்க அந்த வீட்டுல ஒண்டி கொடுத்தன இருக்கணுமோன்னு இவ்வளவு பெரிய பணக்கார வீட்டுல வந்து உக்காந்துக்கிட்ட.
பின்னாலேயே போலீஸோட அவளையும் வர வச்சுட்டேன். டேய், உங்க இஷ்டத்துக்கு நடக்கிறதுக்கு இது ஒன்றும் லாட்ஜ் இல்ல. இது நாங்க கௌரவமா குடும்பம் நடத்துற வீடு. இது எங்களுக்கு கோயில் மாதிரி. நீங்க இப்ப அசிங்கம் பண்ணா எங்கேயாவது லாட்ஜ் தேடி போயிடுங்க. எங்க குடும்ப மானத்தை ஏன் வாங்குறீங்க? ஐயோ என்னங்க நீங்க? யாரும் எதுவும் பேசக்கூடாது. நான் எடுக்கிறதா முடிவு, அதான் ஃபைனல். டேய், வெளியே போடா. போடா வெளியே. புருஷன் சொல்லிட்டு வந்த அவனையே போடாங்கிற. நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? கிளம்பு. அப்பா 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 ப்ளீஸ் பா, அவசரப்படாதீங்கப்பா. சின்ன தம்பி மேல சந்தேகப்படாதீங்க. சின்ன தம்பி தப்பு பண்ணிருக்க மாட்டாரு. ப்ளீஸ் பா, ப்ளீஸ் ப்ளீஸ் பா, ப்ளீஸ் பா. அப்பா அப்பா ப்ளீஸ் பா. அவன் வீட்டு முன்னால போய் தர்ணா பண்ணி இந்த குடும்ப மானத்தை சந்தி சிரிக்க வச்சவதானே நீ? உனக்கு இப்படி மான மரியாதை பத்தி எல்லாம் தெரியும் பாரு. இந்த வீடு இன்னைக்கு மானம் கெட்டு போய் நிக்குதுன்னா அது காரணமே நீதான். உனக்கு உன் புருஷன் தான் முக்கியம்னா நீ அவன் கூட கிளம்பி போலாம். யாரும் தடுக்கல. கிளம்பி போ. இதான் முடிவு. அப்பாடா, சனியம் ஒழிஞ்சுது. சின்ன தம்பி எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாமா. போ வேணான்னு சொல்லுங்கம்மா. ஆமா அத்தை, ஐஸ்வர்யா மாதிரி நானும் சின்ன தம்பியை நம்புறேன். என்ன பண்ண சொல்றீங்க? இத பாரு, வீட்டோட ஓனர் அவரு ஜட்ஜையா தீர்ப்பு கொடுத்துட்டாருல, அதை மீறி ஏதாவது பண்ண முடியுமா? அவன் கையும் களவுமா மாட்டிக்கிட்டமே, மானம் போச்சே, மரியாதை போச்சேன்ற கவலையில எல்லாம் போல இவ்வளவு பெரிய வீட்டுல சொகுசா வாழ முடியல என்ற சோகத்துல போயிட்டு இருக்கான். ஏய் ஏய், இவ எங்க போறா? தெரியலையே. ஏய் ஏய் ஐஷு, மா நில்லு. அப்போ உன் புருஷன் கூட நீயும் போறதா முடிவு பண்ணிட்ட. அப்போ உன் இஷ்டம். ஐஷு நில்லு. எதுக்கு இப்ப நீ வீட்டை விட்டு போகணும்? ஐஷு, இது முட்டாள்தனமான முடிவு. அத்தை அவளை போக வேணாம்னு சொல்லுங்க அத்தை. ஐஷு, இங்க பாரு, நீ வீட்டை விட்டு போக கூடாது. முதல்ல பொட்டி எடுத்துட்டு உள்ள போ. சின்ன தம்பியே போயிட்டதுக்கு அப்புறம் நான் இங்க எதுக்காக இருக்கணும்? என்ன பாரு, என்ன பேசுற நீ? நீங்க இருக்கணும்னு நான் சொல்றதுக்கு 2 காரணம் இருக்கு. ஒண்ணு, நீ எந்த தப்பும் செய்யல. 2வது, நிஜமாவே சின்ன தம்பி சீக்கிரம் வந்துருவாரு. ஆமா ஐஷு,
உங்க அப்பானால தான் அந்த மல்லி இந்த வீட்டுக்குள்ளேயே வந்தா. நாம அவளை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு என்னென்னமோ பண்ணி பார்த்தோம். ஆனா முடியல. இப்ப அவர் வாயாலேயே அந்த மல்லிய வீட்டை விட்டு வெளியில போ சொல்லிட்டாரு. என்ன, கூடவே சின்ன தம்பியும் போயிட்டாரு. நீ இப்ப இந்த தியாகத்தை பண்ணி தான் ஆகணும். ஆமா ஐஷு, சின்ன தம்பி மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. ஆனா என்ன, மல்லியோட சூழ்ச்சியில அவர் மாட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனா கண்டிப்பா அவளை விட்டுட்டு உன்னோட புருஷனா தனியா திரும்பவும் இந்த வீட்டுக்கு வந்து உன் கூட வாழ்வாரு. அதுக்கு நீ தான் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ம்? தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காம பெட்டி எடுத்துக்கிட்டு மேல போ. போடா. காளி பலையாளு தான். ஐடியா பண்ணி சின்ன தம்பியும் சேர்த்தே வெளியே அனுப்பிச்சிட்டாரு. மாமா மாமா ஒரு நிமிஷம் இரு. விடுறி. மாமா மாமா உனக்காக தானே மாமா இங்க நிக்கிற. நீ பாட்டுக்கு போனா எப்படி மாமா? என்னதான் மாமா உனக்கு பிரச்சனை? உனக்கு ஆறுதல அக்கறையா யாரும் வர போறதில்ல. எவ்வளவு தூரம் நடந்தாலும் கூட வரத்துக்கு நான் ஒருத்தி தானே இருக்கேன். கோவப்படாத மாமா. கொஞ்சமாச்சும் என்னை பத்தி யோசிச்சு பாரு. எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, உன்னையும் சுத்தி சுத்தி வரேனே. நான் பாவமா தெரியலையா? நான் சொன்னனா, எனக்காக நீ அசிங்கப்படவும் வேணாம், அனாவசியமா என் மேல ஆசைப்படவும் வேணாம். மாமா ஆமா, இனியாவது என்ன தனியா விடு. நான் நிம்மதியா இருந்தாலும் இல்ல நாசமா போனாலும் நான் தனியாவே போய்க்கிறேன். என்ன பார்த்தாலோ என் கூட பேசினாலோ உனக்கு அவ்வளவு எரிச்சலா வருது, அப்படிதானே மாமா? இப்ப நீ அப்படி கேட்டா நான் ஆமான்னு தான் சொல்லுவேன். ஏன் மாமா அந்த அளவுக்கு கேவலமானவளா என்னன்னா? நான் உன்னை அப்படியெல்லாம் தரந்தாழ்த்தி எல்லாம் நினைக்கல. ஆனா உன்னோட நடவடிக்கை எல்லாமே அப்படித்தானே இருந்தது. அதுக்கு காரணமே நீதானே மாமா. வேணாம் மல்லி, சும்மா தேவையில்லாம என் மேல பழிய போட்டு என்ன குற்றவாளி ஆக்காம போய் சேரு. போதும் உன் சங்காத்தம். எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் புரியாம பைத்திய மாதிரி ஏதாவது தகிடத்தம் பண்ணி எல்லாரோட நிம்மதியை கெடுத்துக்கிட்டே இருக்கல. இப்ப என்ன, அதான் மொத்தமா முடிச்சிட்டேல, அப்படியே சந்தோஷமா ஊரு பக்கம் போய் சேரு. நான் ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன்னு கொஞ்சம் கூட உன்னால புரிஞ்சுக்க முடியலையா மாமா? எதுக்கு புரிஞ்சுக்கணும்? எதுக்காக புரிஞ்சுக்கணும்? பேசாம போயிட்டே இரு மல்லி. புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் மாமா. குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நீதான் நீதான் என் மனசுல ஆசையை பதிய வச்சுட்டாங்க மாமா. எப்பவா இருந்தாலும் உன் மாமன் தான் உனக்கு புருஷன்னு உறுதியா நம்ப வச்சாங்க. உன்னை பார்த்தாலும் பார்க்கலனாலும் நீதான் எனக்கு எல்லாமே நான் ஆர்வமா இருந்தேன் மாமா. அதான் ஏன் அப்படி இருந்து தொலைக்கணும்? எங்க அப்பாவும் பாட்டியும் அப்படிதானே என்ன வளர்த்தாங்க. இந்த ஊருக்கு வந்த புதுசுல கூட கிட்டத்தட்ட அதே எண்ணத்துல தானே உன் கூட நான் நடந்தேன். புருஷனாதான் உன்னை எல்லா விதத்திலயும் நினைக்க ஆரம்பிச்சேன். ஒன்னு அடையணும்னு அப்பப்போ குறுக்கு வழியிலயும் நடந்துக்கிட்டேன். ஏன் நீ சொன்ன மாதிரி அசிங்கமா கேவலமா கூட நடந்திருப்பேன். ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் உன் மேல உசுரா இருந்தேன், இருக்கேன், இனியும் இருப்பேன் மாமா. நீ எப்படி வேணாலும் இருந்துட்டு போ. என் மனசளவுல உன்னை ஒரு நிமிஷம் கூட தப்பா நினைச்சு பார்த்ததும் இல்ல, பழகுனதும் இல்ல. ஐசு வந்தனாலதான் அப்படின்னு நீ நினைச்சா அது ரொம்ப ரொம்ப தப்பு மல்லி. அதுக்கு முன்னாடியும் நீ எனக்கு அந்த மாதிரி தான். இதுக்கு மேல உன்கிட்ட சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல மல்லி, புரியுதா? அப்போ ஏன் கதி? வீட்டுக்கு போ, பாட்டி கூடயும் மாமா கூடயும் இருந்துக்கோ. அவங்க உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தருவாங்க. தயவு செஞ்சு என் வாழ்க்கையில மட்டும் வராத. என் வாழ்க்கை என்ன ஆக போதோன்னு எனக்கே தெரியல. தயவு செஞ்சு இந்த நிமிஷத்தோட என்னை மறந்துட்டு வேற வழியை பாரு மல்லி. சொல்லி அடிச்சேனடி, அடிச்சாலும் தான் நெத்தி அடிதான் அடி. சொல்லி அடிச்சேனடி,
அடிச்சாலும் தான் நெத்தி அடி தானடி. ஆஹா. ஏயா? நோ 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 நோ. இந்த வீட்ல இருக்க வரைக்கும் இதெல்லாம் ஓகே. பட் அந்த வீட்டுக்கு போகணும்னா அங்க ஒரு டீசென்சி இருக்கணும், டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணணும். வெள்ளக்காரன் விட்டு புள்ளையா நீ? எங்க அப்பா கூட அடிக்கடி சொல்லுவாரு, டேய் நீ இங்க பிறக்க வேண்டியவனே இல்லடா, அமெரிக்கால பிறந்திருக்க வேண்டியவன் சொல்லுவாரு. யோ, நீ அமெரிக்காக்காரன் தாயா, ஆனா தவறி போய் இங்க பிறந்துட்ட. ஏன்னு சொல்லு. ஏன்? ஏன்னா உன்னோட டார்லிங் ரமாவுக்காக நீங்க பிறந்த. ஆமா ரமா குட்டி, இப்ப கூட ஒண்ணு கெட்டு போயிடல. எல்லாத்தையும் அடிச்சிட்டு போய் அமெரிக்கால செட்டில் ஆயிடுவோம். என்ன அமெரிக்கால பிறந்தாதான் அமெரிக்காக்காரனா? அங்க போய் செட்டில் ஆனாலும் அமெரிக்காக்காரன் தானே? அது இருக்கட்டும்யா, அது எப்படி ஒரே நைட்ல சின்ன தம்பிய வீட்டை விட்டு துரத்துன? அவனை துரத்துனது பெரிய விஷயம் இல்ல, அதுல நான் மாட்டிக்காம இருந்தேன் பாத்தியா, அதுதான் கிரேட். அந்த மல்லி கொண்டு வந்த சர்டிபிகேட் போலின்னு சொல்லி ஐஸ்வர்யாவும் சூர்யாவும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறதா இருந்தாங்க. மாட்டினா சும்மா விடுவாளா? என்னையும் போட்டு கொடுத்துருவாளே. நான் என்ன பண்ணேன், நீ வீட்டை விட்டு போயிரு, நீ மட்டும் தனியா போவேணா, உன் மாமனை உன் கூட அனுப்பி வச்சிடறேன், நீங்க வெளியே போய் ஒன்னா சேர்ந்துடலான்னு சொல்லி அவளுக்கு நான் ஐடியா கொடுத்தேன். அவளும் அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டா. இந்த ஐஸ்வர்யாவும் கூடயே போயிருக்க வேண்டியது, அதுக்குள்ள இந்த பொண்ணை குறுக்க பூந்து காரியத்தை கெடுத்துட்டா. சரி, அடுத்து யார துரத்த போற? வேற யாரு? அந்த 2 பொண்டாட்டிக்காரன் சந்துரு தான். எப்படியா? இந்த தடவை வேலை எனக்கு இல்ல, உனக்கு. சொல்லியா, நான் என்ன பண்ணணும்? சொல்றேன். அப்போ தானா சந்துரு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துருவான். எப்படி? யோ யோ, சினிமாவுல நடிக்கணும்னு எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஆசையா, சான்ஸே கிடைக்கல. இப்போ நீதான் எனக்கு சான்ஸ் கொடுத்திருக்க. பாரு எப்படி பிச்சு உதறன்னு. பிச்சு உதற. ஊர்ல இருக்கிற செய்தியெல்லாம் இந்த நியூஸ் பேப்பரை பார்த்து ஈஸியா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. ஆனா இங்க இருக்கிற சம்பந்தி வீட்ல என்னென்னமோ நடக்குது, நமக்கு ரொம்ப லேட்டா தான் தெரியுது. எல்லாம் என்னவோ. குடிங்க காஃபியா. பத்மா, உனக்கு அந்த வீட்ல இருந்து என்ன தெரிஞ்சாகணும்? கட்டி கொடுத்த இடத்துல நம்ம பொண்ணு நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான்னு தெரிஞ்சா போதாதான்? அப்பா சாமி, நான் ஒன்னும் அந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒன்னும் கேட்கல. நம்ம பொண்ணு சந்தோஷம் மட்டும் முக்கியம்னு நினைக்காம அவ வாழப்போன வீட்டோட சந்தோஷமும் முக்கியம்னு தான் நான் தெரிஞ்சுக்கணும்னு கேட்டேன். பத்மா, ஸ்வேதாவுக்கு இப்போ அங்க என்ன குறை சொல்லு? எல்லாம் அந்த சின்ன தம்பி ஐஸ்வர்யா பிரச்சனை தாங்க. உங்களுக்கு கூட தெரியும்ல, அந்த சின்ன தம்பியோட முறை பொண்ணு மல்லின்னு. அந்த பொண்ணு அந்த வீட்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு பெரிய கலாட்டா பண்றாளாம். கலாட்டா முத்தி போய் அந்த சின்ன தம்பியோடய அந்த பொண்ணையும் வெளியே துரத்திருக்காங்க. அடப்பாவும் பாவம், என் நண்பர் ராஜாராமும் பொண்ணி தங்கச்சிமாவும். நாம தான் பாவம் பாக்குறோம், ஆனா அவங்க என்ன பத்மா திடீர்னு சப்போர்ட் பண்ணி பேசுற, அப்புறம் சலிச்சு பேசுற? அம்மா காய்கறிமா. காய்கறி வந்திருக்கு, பாத்துட்டு வரேன். ராசம்மாக்கு என்னாச்சு? அவங்க வரலையா? பேரு வச்சு கூப்பிடுற அளவுக்கு காய்கறிக்காரி பழக்கத்துல இருக்காளோ? ஏமா, உன்னதான் கேக்குறேன். இல்லம்மா, இந்த ஏரியாவுக்கு புதுசு. காய்கறி எல்லாம் எங்க கிராமத்துல இருந்து நேரா வருதுமா. அதான் புதுசு புதுசா கஸ்டமரை வீடு தேடி தேடி குடுக்கறேன். ஓ, தோட்டத்து காய்கறியா? உள்ள வா பார்க்கலாம். என்னது உள்ளயா? தோட்டத்து காய்கறி எங்க சமையல் வரைக்கும் வரும்போது, சமைச்சதுக்கு அப்புறம் எங்க வயிறு வரைக்கும் போகும்போது அத சுமந்துட்டு வர நீ உள்ள வந்தா என்ன தப்பு? அடடா, என்ன ஒரு தத்துவம். தைரியமா வாமா. வா, குடு, இங்க இறக்கி வைக்கலாம். பாத்து. என்னென்ன காய்கறி எல்லாம் கொண்டு வந்திருக்க?
என்ன காய்மா வேணும்? முள்ளங்கி எடுத்து வச்சுக்கிறேன். எப்படி ஆரம்பிக்கிறது? ஒரே குழப்பமா இருக்கே. அப்பா, சீனுக்கு தொடக்கம் கிடைச்சிருச்சு. என்னம்மா அந்த போட்டோவையே பார்த்துட்டு இருக்க? அது யாருமா? உங்க பசங்க போட்டோவா? அவ என் பொண்ணு, அது அவ புருஷன். என்னாச்சு? அது யாருன்னு சொன்னீங்க? அது என்னோட பொண்ணு, அவளோட வீட்டுக்காரு, இவர் எங்க வீட்டு மாப்பிளமா. அப்படியா சொல்றீங்க? ஏன் நீ அந்த போட்டோவையே பாக்குற? எப்படி சொல்றதுன்னு ஒரே யோசனையா இருக்குமா? யோசனையா இருக்கா? ஏன் இவங்க 2 பேரும் இதுக்கு முன்னாடி நீ பாத்திருக்கியா? இல்லம்மா, உங்க பொண்ண நான் பார்த்ததே இல்ல. ஆனா உங்க மாப்பிள்ளைய நான் அடிக்கடி பாப்பேன். மாப்பிள்ளைய பாத்திருக்கியா? எங்க? எங்க ஆபீஸ் ஏரியாவிலையா? உங்க ஆபீஸ் எந்த ஏரியான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் ஒரு காம்பவுண்டுக்கு ரெகுலரா காய்கறி கொடுக்க போவேனா, அங்கதான் நான் பாத்திருக்கேன். ஏய், எந்திரி எந்திரி. என் மாப்பிள்ளை எங்க பார்த்த? எப்ப பார்த்த? கொஞ்சம் விவரமா சொல்லு. அம்மா, அந்த கிருஷ்ணா நகர் ஏரியாவுல ஒரு கர்ப்பிணி பொண்ணோட இவரு குடுத்தன பண்ணிட்டு இருக்காருமா.